அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த தேர்ட் ரவுண்ட் ஆஃப் செலெக்ஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். அதில் நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சா அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து டெலிவரி பண்ணணும். அதுதான் வந்து வேலை. இங்கே அங்கிள் லானும் லீயும் பேசிகிட்டு இருக்காங்கப்பா. அந்த டைமில் நம்ம ஹீரோ அங்கே வரான். வரும்போதே முகமெல்லாம் வாடி போயிருக்கு. என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கிள்லான்னு கேட்குறாரு, என்னடா ஏதாவது பிரச்சனையா, அந்த டவுரி லிஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. இவனா சொல்கிறான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதை நான் டெலிவரி பண்ணிட்டேன். ஆனால் போகும்போது அந்த இடத்துல ஜோஷனை பார்த்தேன். அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சோல் ட்ரெஷர் வச்சுருக்கேன் அப்படின்னு. இருந்தாலும் அவனோட முகத்தில் கொஞ்சம் கூட கவலை அப்படிங்கிறதே இல்லை. அப்போ அந்த தண்டர் சிட்டி வேறு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கிள் நானும் பார்க்குறாரு, வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்களா? ஏன்னா இந்த ஃபஸ்ட் கிளாஸ் சோல் ட்ரெஷருக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதுக்கு மேலே ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த செலஸ்டியல் கிட்டேருந்து வருது இல்லையா, அந்த ஒரு ட்ரெஷர் தான். அப்படி இருக்கும்போது வேறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம தோற்று போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைடா ஃபஸ்ட் கிளாஸ் சோல் ட்ரெஷருக்கு மேலே வேல்யூபிளாக எதுவுமே கிடையாது. ஒரு கிளான் லீடராக அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் சோல் ட்ரெஷருக்கு தான் ஆசைப்படுவான். காரணம் என்னன்னா, அதை யூஸ் பண்ணி கிளானை வந்து ஸ்ட்ராங் ஆக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே என்ன இருக்க முடியும்? ஸோ நீ சொல்கிற மாதிரி சப்போஸ் வேறு ஏதாவது அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அது என்னங்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போது அங்கிள் என்ன சொல்கிறாரு, இப்படியே நிலைமை கை மீறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. ஒன்று, ஸ்ட்ரெயிட்டாக இவ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறது, இந்த மாதிரி இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட டைரெக்டாக பேசுறது ஒன்று. இன்னொன்று, அதையும் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா இவங்கிட்ட ஒரு டியர் ட்ராப் இருக்கு இல்லையா, அவகிட்ட ஒரு டியர் ட்ராப் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட தான் வந்து அந்த 2 டியர் ட்ராப் இருக்குது அப்படிங்கிற உண்மையை உடைக்கிறது. இப்போ இவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்க மூலமாக பிறக்க போகிற அந்த ஒரு குழந்தை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இது யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்? கண்டிப்பாக அந்த எம்பரருக்கு தானே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறாரு. சரிப்பா, ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எம்பரரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் இந்த எம்பரர் ஆல்ரெடி 2 ஸ்க்ராலையும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஜோஷியன் தான் அப்படிங்கிற லெவலுக்கு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான். இப்போ அங்கிள் நான் உள்ளுக்குள்ளே போன உடனே கேட்குறாரு, என்னப்பா இந்த மாதிரி டவுரி லிஸ்ட்லாம் பார்த்தியா, சின்னியூ தானே வின் பண்ண போகிறான் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ சுலபமாக முடிவு எடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கிள் நான் கேட்குறாரு, அப்படி ஜோஷியன் என்ன தான் கொடுத்தான், அது என்ன ஃபஸ்ட் கிளாஸ் சோல் ட்ரெஷரோட பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மனுஷன் கம்முன்னு இருக்கான், பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அந்த டைமில் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, எப்பா நீ வந்து சின்னியூ செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லி நானும் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறா. என்னது எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் மொத்த கதையும் சொல்கிறா. இந்த மாதிரி மார்டல் வேர்ல்ட்லேயே நாங்கள் 2 பேருமே மீட் பண்ணோம், அங்கேருந்தே வந்து எங்கள் 2 பேருக்குமே பழக்கம் இருக்குது, எனக்காக தான் அவன் வந்து டெய்டி ரெல்ம்கே வந்தான் அப்படின்னு சொல்கிறா. இந்த மனுஷனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா இவங்க மீட் பண்ணியே 20,000 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்கான். இது சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா? இருந்தாலுமே இந்த மனுஷன் என்ன தெரியுமா கேட்குறான், சரிம்மா ஏன் ஜோஷியன் அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, இல்லைப்பா எனக்கு அவனை பிடிக்கல, நான் வந்து சின்னியோ தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொன்ன உடனே மனுஷனுக்கு கோவம் வந்ததுப்பா. இந்த டைமில் அங்கிள் அனுக்கும் கோவம் வந்தது. அவர் என்ன கேட்குறாரு, ஏன் அவளுக்கு அவளுடைய மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுற உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு சண்டை போட வந்துடுறாரு. இப்போ அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கையில் ஒரு கத்தி இருக்குது, இந்த கத்தி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால் என்ன டிஃபீட் பண்ண முடியாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கத்தியை கொடுத்ததே அந்த மனுஷன் தான், எம்பரர் தான். அதான் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், டே அந்த கத்தியை கொடுத்ததே நான் தான், இந்த சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தேன், இப்போ அதை வச்சு என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. இப்போ அங்கிள் அனுக்கும் ஒன்றும் பெருசாக சண்டை போகணுன்ற ஆசைலாம் கிடையாது. இப்போ அடுத்து அங்கிள் என்ன சொல்கிறாரு, அந்த 2 டியர் ட்ராப்பில் ஒன்று வந்து சின்னியூ கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது எல்லாருமே இந்த பொண்ணு எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த டியர் ட்ராப்காக தான். அதை யூஸ் பண்ணி அவங்க காட் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவன்கிட்ட இருக்கிறதையுமே இவளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது நல்லா யோசிச்சுப்பாரு, அவன் ஒரு டெய்டி ஃபோர்ஜர் சரியா, இது பத்தாததுக்கு உன் பொண்ணு வந்து காட் கிங் ஆகிடுவா. ஸோ இந்த டெய்டி ரெல்ம்லேயே நம்ம ஃபேமிலி தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும், இது உனக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிப்பா நீங்கள் போங்க, என்னை கொஞ்சம் அமைதியாக விடுங்க, நான் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக ஜோஷியன் ஃபேமிலி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் சரிங்களா, ஒரு செலஸ்டியல் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க இவருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை தன்னோட ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, உண்மையாகவே அந்த ஃபேமிலி உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. விஷயம் என்னென்னா, இவர் மட்டும் செலஸ்டியல் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல். ஏன்னா எம்பரருக்கு மேலே இருக்கிறது செலஸ்டியல் தான். செலஸ்டியல் ஆகிட்டார்னா இந்த ஃபேமிலியோடைய பேக்ரவுண்டு வேறு லெவலுக்கு போயிடும். அதனால் இந்த மனுஷன் யோசிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த தண்டர் சிட்டி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா ஹெல்ப் பண்ணாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கரெக்டாக அந்த மனுஷனும் உள்ளுக்குள்ளே வரான்ப்பா. இப்போ 2 பேரும் உட்காந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம எம்பரர் என்ன கேட்குறாரு, இதில் கிஃப்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, அதில் கிஃப்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது அப்படிங்கிறான்.
அதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலஸ்டியல் மவுண்டன்னு சொல்லுவாங்க. அது வந்து வரப்போகிற ஒரு தருணம். அது வரும்பொழுது ஒவ்வொரு முறையுமே வந்து புதுசாக ஒரு செலஸ்டியல் வந்து பிறப்பாங்களாம். அந்த மாதிரி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் இது. ஸோ அதுக்காக நிறைய பேர் போட்டி போடுவாங்கல்ல. சப்போஸ் இந்த மனுஷன் போட்டி போடுறான் அப்படின்னா, அதுக்காக அந்த தண்டர் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். அந்த தண்டர் சிட்டியை சேர்ந்த 2 செலஸ்டியல்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து யார் அப்படின்னா, இந்த ஆளுடைய அப்பா. அவர் என்ன சொல்லியிருக்காராம், இவன் சப்போஸ் போட்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படின்னா, இவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ விஷயம் என்னன்னா, அந்த செலஸ்டியல் மவுண்டன் ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அந்த செலஸ்டியல் மவுண்டன் வரும்பொழுது அங்கே இருக்க ஒரு செலஸ்டியல் வந்து வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாய்ப்பு. ஸோ இவங்க நினைச்சா யாரை வேணா செலஸ்டியல் ஆக்கலாம். அதனால இவங்க என்ன சொல்றாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் இந்த மனுஷனும் என்ன யோசிக்கிறான்னா, இவன் வந்து ஒரு எம்பரராக இருக்கான். இந்த எம்பரர் அப்படிங்கிற பதவியில் இவன் எத்தனை வருஷமா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருக்கான். இந்த ஒரு டெய்டி ரெல்மில் அந்த எம்பரர் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய பதவி. இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா செலஸ்டியல் தான். ஸோ இவனுக்கு ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீலிங், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. மறுபடியும் இந்த எம்பரர் என்ன கேட்குறாரு, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ எதுக்கு யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான், இவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு செலஸ்டியல், மறுபடியும் இன்னொருத்தர் இந்த ஃபேமிலியிலேருந்து வர்றதை அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அட்லீஸ்ட் பையனோட ஆசையாவது நிறைவேறட்டுமே அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கானா. சரி நீ யோசிச்சு சொல்லுப்பா, உன்னோட முடிவுக்காக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த மனுஷன் பயங்கரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டேப்பா அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டிய நேரம். எல்லாருமே கூடியிருக்காங்க. அப்போது ஒரு காட் கிங் கேட்குறாங்க, எப்பா சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லு, யார் உன்னுடைய மருமகன் சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மனுஷன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக இந்த ஒரு செலெக்ஷன் போய்கிட்டு இருக்குங்க. ஆனால் கடைசியாக முடிவு எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். தேவையில்லாமல் 30 வருஷமாக இவனுங்களாம் கிஃப்ட்டு அது இதுன்னு அலைஞ்சு முடிவு வேறு ஏதோ மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மனுஷன் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, 2 பேர் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. ஒன்று வந்து ஜோஷியன், இன்னொன்று வந்து சின்னியோ. ஆனால் வின்னர் வந்து ஒருத்தர் தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷியன் தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதை யாராலையுமே நம்ப முடியலங்க. அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தலையே சுற்றுது. டைமில் இந்த பொண்ணு வந்து பேசலான்னு வராப்பா, ஆனால் இவளை பேச விடாமல் இவளோட வாயை அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்காரி பயங்கரமான ஏதோ கொடுமைக்காரி மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. சின்னியுக்கு பயங்கரமாக கோவம் வந்ததுங்க. அவன் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த எம்பரர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அப்படிங்கிறாரு. வாயை மூடுறா பேசாத அப்படிங்கிறான். நம்மளுக்கு என்ன தில்லு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா அவன் என்ன கேட்குறான்னா, இங்கே பாரு நான் வந்து உன்னோட மேட்ச் மேக்கிங் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், நியாயமாக எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். உன் பொண்ணு மேலே இருக்க பாசத்தில், உன் மேலே இருக்க மரியாதையில் நான் எல்லாத்தையுமே அமைதியாக பொறுத்துக்கிட்டேன். 3 ரவுண்டில் நான் வந்து 2 ரவுண்ட் வின் பண்ணியிருக்கேன். அவன் வந்து 1 ரவுண்ட் தான் வின் பண்ணியிருக்கான். நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் ட்ரெஷர் அப்படிங்கிறத உனக்கு டௌரியாக கொடுத்துருக்கேன். ஆனால் நீ வந்து அவன் தான் வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் ட்ரெஷருக்கு மேலே அவன் அப்படி என்ன கொடுத்தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். அந்த டைமில் அந்த தண்டர் சிட்டியை சேர்ந்த எம்பரர் ஏஞ்சி பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, தம்பி இங்கே பாரு, இந்த டௌரி அப்படிங்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா அவரால் முடிவு எடுக்க முடியும். ஸோ எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான். நான் உங்ககிட்டயே பேசினேன், அந்த ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுக்கு குறுக்க வர, வாய முடியா அப்படிங்கிறான். பொண்ணோட அப்பாவுமே என்ன சொல்கிறாருன்னா, டௌரி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இவன் தான் வின்னர் அப்படிங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இது வந்து நியாயமாக தான் எடுத்த முடிவு அப்படிங்கிறாப்புல. நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்படி என்ன நியாயமான முடிவு, இதில் எந்த நியாயத்தையும் நான் பார்க்கலையே, நீ சொல்லு, அப்படி உனக்கு என்ன தான் கிஃப்ட் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறான். இப்போ தண்டர் சிட்டி எம்பரருக்கு பயங்கரமாக கோவம் வந்ததுங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது அந்த டைமில் அங்கிள்லான்னு உள்ளே வந்துடுறாரு. இல்லைப்பா எனக்குமே கேள்வி இருக்குது, அப்படி என்ன தான் நீ கிஃப்ட் கொடுத்த எனக்கும் தெரியணும், உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒவ்வொரு காட் கிங்குமே அதே கேள்வி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த தண்டர் சிட்டி எம்பரர் இருக்கால, அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி இவனை நம்ம விடக்கூடாது, இவன் வந்து எம்பரர் முன்னாடியே மரியாதை இல்லாமல் பேசுகிறான், இவனுக்கு கொஞ்சம் கூட வந்து மரியாதையே தெரில, இவனெல்லாம் நம்ம உயிரோட விடக்கூடாது, எல்லாரும் ஒன்றா சேருங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான்ப்பா. இவன் கூப்பிட்றதே முட்டாள்தனம். ஆனால் மற்ற காட் கிங்ஸ் எல்லாமே ஆமாம் இந்த மாதிரி இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, இவனை விட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ண வருவீங்களாடா. அந்த டைமில் அங்கிள்லான்னு தடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா இந்த 8 ஃபேமிலி நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்க, ஒத்துக்கிறேன், இதை தான் நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு காட் கிங் இறந்து போய் அந்த ஒரு டியர் ட்ராப் வந்து நம்ம ஹீரோக்குள்ளேயும் ஹீரோயின்குள்ளேயும் வந்துச்சு இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறத காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காட் கிங்லேருந்து கிட்டத்தட்ட எம்பரர் லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டு இருக்க ஒரு ஆள். இப்போ விஷயம் என்னென்னா, இந்த 8 ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து மாதிரி. ஏன்னா 9ஆவதாக ஒரு ஆள் உருவாகுறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ புதுசாக ஒரு ஆள் மேலே வராங்க அப்படின்ன உடனே இந்த 8 ஃபேமிலியை ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள்லான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்கப்பா எல்லா காட் கிங்குமே ஒன்று சேர்ந்து.
அதாவது இவனுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 8 ஃபேமிலிக்கு மேலே ஒருத்தர் கூட மேலே வந்துடக்கூடாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சோல் ட்ரெஷர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ண உடனே டைம் ஃப்ரீஸ் மாதிரி உருவாகுது. அந்த டைம் ஃப்ரீஸ் உருவாகுச்சுன்னா அவங்களால நகர முடியாது. இப்படி அந்த ஒரு காட் கிங்கை நகர விடாமல் பண்ணி எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்கள கொண்டு இருக்காங்க. அவங்க இறக்கும் பொழுது அந்த கடைசி தருவாயில் அவங்க கண்ணில் இருந்து வந்த அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தான் 2ஆக பிரிஞ்சு 2 டியூ ட்ராப்பாக மாறி இருக்கு. அதில் ஒன்று நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு, இன்னொன்று ஹீரோயின் கிட்ட இருக்கு. அங்கிள் நான் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி உங்கள் சுயநலத்துக்காக இதே மாதிரி ஒரு கொலை பண்ணீங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை இங்கே நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.